ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேகே ஸ்டோரிஸ் அண்ட் கேம்ஸ். நீங்கள் இதில் இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த கார்னிவல் ஆஃப் டெரர் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்க்குற ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த கேம் பேர் என்னன்னா கார்னிவல் ஆஃப் டெரர். இந்த கேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் தான் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்பா டேய், என்னடா கேம்குள்ளே வர? இது என்ன கேம்னா கார்னிவல் ஆஃப் டெரர்னு நான் பேர் சொன்னேன்ல, இது ரோப்ளாக்ஸில் தான் இருக்குது. இந்த கேமோட இது என்னென்னா, இந்த கேமில் வந்து ஒரு க்ளோன் இருப்பான். அந்த க்ளோன் வந்து நம்ம டெத் பார்க் மாதிரியே இருப்பான். நம்ம டெத் பார்க் தெரியும் இல்லையா, டெத் பார்க் அந்த கேமில் இருக்கிற மாதிரி தான் இருப்பான். ஆனால் இது வந்து ரோப்ளாக்ஸ் க்ளோன். இந்த க்ளோன்கிட்ட வந்து நம்ம தப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அப்டக்கல்ஸு, ஓபின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. அந்த கேம் தான் இது. பார்த்து தான் போகணும். இதில் என்னடா புகை விடுது, ஓடிடுறா. இது எப்பவுமே புகை விட்டுக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு அப்டக்கல்ஸ் தான். இந்த அப்டக்கல்ஸ்லாம் கடந்து போனதுக்கப்புறமா ஒரு லாஸ்ட்டில் ஒரு ரைடு மேலே நம்ம ஏறுவோம். அப்போ தான் அந்த க்ளோனை முதல்ல காட்டுவாங்க. ஓ அப்படியா? இதெல்லாம் என்னது, அந்த கை மாதிரி வருது? அதெல்லாம் மிஷின்ஸ் தான், நம்மளை பிடிக்கிறதுக்காக கீழே தள்ளிவிடும் நம்மளை பிடிச்சி. நான் என்னமோ அந்த க்ளோனுக்கு என்னமோ 3 கை நினச்சிக்கிட்டேன். நினைப்பேன். இப்போ நம்ம இந்த லெவல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்குலாம் போக முடியும். அந்த நிறைய ரைட்ஸ் இதில் அப்டக்கல்ஸ் நிறையவே இருக்குது இந்த கேமில். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னடா நீ இப்படி குதிச்சு தாவி ஈஸியாக போய்டுற? அப்படின்னா தானே நம்ம இந்த கேமை சீக்கிரமாக ஜெயிக்க முடியும். இப்படி விழுந்துக்கிட்டே இருந்தோம்னா அவுட் ஆகிக்கிட்டே தான் இருப்போம். சொல்லி வாயமுள்ள கீழே விழுந்துட்டோம். பார்த்து போ. வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா நல்லா நம்ம நல்லா வந்து லைக் பண்ணிடுங்க. பார்த்துடா போ. பார்த்து போகிறேன். அப்பா ஒரு வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க கேக்கே. வழியை விடுங்கடா, கேக்கே வரான் பாருங்க. அப்பா எண்டில் எப்படியோ தப்பிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த க்ளோனை தான் பார்க்க போகிறோம். சீக்கிரம் நம்ம போகலாம் வாங்க. அந்த கீழே தீ எரிஞ்சதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நம்ம தாண்டினோம், ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு அதை பார்த்தா சிரிப்பாக வருது. ஓகே சரி, இப்போ நம்ம அந்த க்ளோனை தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக நம்ம மேலே ஏறி அந்த அப்டக்கல்ஸையும் தாண்டிட்டோம்னா அந்த க்ளோனை பார்க்க போயிடலாம். நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஓ நீயுமா? நானும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் இந்த பிளேடு வந்து நம்மளை தடுத்துரும் போல். போடா, பார்த்து கேட்க, உன்னால் முடியும். அப்பா பார்த்து. ஓகே வந்துட்டான். இது என்ன நட்சத்திரம்? இது வெளியில் வந்துட்டோம் நம்ம. அவ்வளோதான், கேம் முடிஞ்சிருச்சா? இல்லையே, நானும் ஃபஸ்ட்டு விளையாடும்போது இப்படி தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது கேம்லாம் முடியல. இப்போ தான் நம்ம அந்த க்ளோனை மீட் பண்ண போகிறோம். க்ளோன் இப்போ வந்துட்டான். நம்ம பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம உடனே இந்த ரைடில் ஏறணும். இல்லைன்னா அவன் நம்மளை எது இந்த பாரிஸ் வீல்லையா? ஆமாம், பாரிஸ் வீலில் தான் ஏறணும். ஐயோ பண்ணிட்டோம். நம்மளை கிட்டத்தில் வந்துருப்போம். அந்த பாருங்கள், கிட்ட வர. ஐயோ வெறி பிடிச்சி ஓடி வரான். பல்லெல்லாம் பாரு, அவ்வளோ தனிசாக இருக்குது. நம்ம கடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், விஷம் ஏறிடும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே. ஐயோ நாய் கடிச்சாலும் எத்தனை ஊசின்னு தெரியல, இவன் கடிச்சா எத்தனை ஊசி சொல்லி வாயமுல்ல பிடிச்சி கடிச்சிட்டான். கடிக்கிறான்டா அவன். கிக்கி சொல்லலை, சிரிக்கிறான். ஓ சிரிக்கிறானா? நான் கிக்கி கேம்னா அவன் கிக்கி அப்படின்னு ஏதோ சிரிக்கிறான். சீக்கிரம் போ, இந்த முறை தவற விட்டுறாத. நீ தான் போ. ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். அப்பா பாரிஸ் வீல் ரைட் சூப்பராக இருக்குது. யார் யாரெல்லாம் அந்தமாரி ரைட்ஸில் போயிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் திருவிழாவில் அந்தமாரி ரைட்ஸ்லாம் போடுவாங்க. ஓகே, இது என்னதுடா? திரும்பி ஒரு ஓபியா? நம்ம இங்கேருந்து வேறு ஏதாச்சும் ரைடு வரும்னு நினச்சேன். ஓபி வருது. ஃப்ரீயாக ரைடு தருவாங்க. ஃப்ரீயாவா? இது நம்ம ரைடு விளையாட வரல, ஓபி. இது வந்து இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போகணும். இந்த பார்க்கை விட்டு, இந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம இந்த பார்க்கை விட்டு தப்பிச்சு போயிட்டோம்னா தான் இந்த கேம் முடியும்.
நம்ம இந்த கேம் முடிக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள் போட்டு யாரும் சொன்னாங்க ரைடு கிடைக்காதுன்னு தான் ரைடு கிடச்சிருக்கு. சூப்பரு. பாரு அடுத்தது ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரப்போகுது பாரு. ஐயோ திரும்ப மேலே போகும். இதுதான் புஷ்அப். புஷ் பண்ணுறது மேலே. ஓகே இப்போ கீழே போனோடனே நான் லாவாவில் கொண்டு போய் விட்ருமா நம்மளை? கீழே இறங்குறோம். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடுவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சில அப்டக்கல்ஸை கட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம அந்த அப்டக்கல்ஸ்லாம் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தோம், அவுட் ஆகிட்டே இருந்தோம். அதனால் ஒரு 3 அப்டக்கல்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸ்கிப் பண்ணால் விளையாடாமல் ஸ்கிப் பண்ணல, விளையாண்டோம். ஆனால் நம்ம அந்த வீடியோவில் சேர்க்கல, வீடியோவில் தான் கட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம நிறையா முறை அவுட் ஆகிட்டே இருந்தோம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சீக்கிரம்டா, அவுட் ஆகிட்டே இருக்கோம். நம்ம சீக்கிரம் வேகமாக நம்ம இந்த கேமை முடிக்கணும். ஏன்னா டைம் வேறு வேகமாக போய்கிட்டே இருக்குது. ஓகே சூப்பர். அப்படிதான்டா. பொறுமையாக போட பிளேயர் கேரக்டரே காய்ஸ் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணதுனால நம்ம ஜெயிச்சிட்டோம். சரி வாங்க, பிளேயர் ஜெயிச்சிட்டாங்க கைஸ். ஓகே இப்போ வந்து ஓகே திஸ் ப்ளூ ஃபயர் வில் ஜம்ப் ஹையர். ரொம்ப ஹையாக ஜம்ப் பண்ண வைக்குமா கைஸ்? இந்த எனக்கு வந்து இந்த பிளேயர் வந்து ஜூம் இன் பண்ணால் தான் இந்த மாதிரி குதிக்க வரும். கேக்கும் அப்படி தான் குதிக்க வரும் போல். ஓகே உங்களுக்கு எப்படி குதிக்க வரும்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்படின்னா எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் பர்சனாக வச்சு விளையாடுறது தான் ஈஸியாக இருக்கும். தேர்ட் பர்சன் ஃப்ரண்ட் கேமரா தேர்ட் பர்சன்லாம் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தான் அப்படி சொல்கிறான். ஓகே திரும்பியுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா ஏதோ லாவா கொதிக்குது. கொதிக்கிற லாவாக்குள்ள விழுந்துட்டோம், வெந்திருக்க மாட்டோம். அப்பா வந்துட்டோம். இப்போ என்ன ஆகணும்? ஐயோ இந்த ஊத்த வாய்க்குள்ளே போய் தான் ஆகணுமா? நம்ம பார்க்குறதுக்கே டைனோசர் ஊத்த வாய் மாதிரி இருக்குது. சி ஆமாம் ஊத்த வாய். அதை வேற ஜூம் பண்ணி வேற காட்டுதாங்க பாரு. ஆமாம் இது என்னதுடா? ப்ளூ ப்ளூ சி பிங்க் 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 பிங்காவும் இல்லாம ப்ளூவாவும் இல்லாம ஏதோ ஒரு கலர்ல இருக்குது. பா பொசுங்கிட்டோம். டே ரொம்ப நேரம் காட்டாதீங்கடா, எனக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குடா. ஓகே இப்போ வந்து வேகமாக போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் காய்ஸ். பாருங்கள் வேகமாக நமக்கு ஜம்ப் பண்ணி ஒரு வழியாக இந்த வெள்ளை கதவுக்குள்ளே போயிட்டோம். கேள்விக்குறி கதவுக்குள்ளே போயிட்டோம். சரி நம்ம இப்போ இதில் மாட்டாமல் போகணும். அடுத்து என்ன கேம் போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த கேம் போடலான்னு நினைக்கிறேன். அது என்ன கேம்னா, கிராண்ட்மா குக்கீஸ்க்கு வந்து ஒரு கிராணி வந்து குக்கீஸ் வந்து நம்ம கிராணி வீட்டிலேருந்து எடுப்போம். அந்த குக்கீஸ் கேம் தான் இருக்கும். அதுவும் ரோப்ளாக்ஸ் தான் இருக்குது. அந்த கேம் போடலாமா இல்லை வேறு கேம் போடலாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வேணுங்கிறதே நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஒரு வழியாக அந்த கேள்விக்குறி கதவு கிட்ட வந்துட்டோம். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சாங்க நம்ம. அப்பா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே கஷ்டமான லெவலு. இது வரைக்கும் நான் கஷ்டமான லெவல்னு சொன்னது கூட கஷ்டமாக இருக்காது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே கஷ்டமான லெவலு. இதுதான் ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. பார்த்து போ. ஓய் என்னது பின்னாடி தானே இருந்த? அப்படியே டக்குன்னு வந்து என் மேலே அது பட்டுருச்சு. அதனால தான் அது அப்படியே நான் அவுட் ஆகிட்டேன். பார்த்து தான் போகணும். இந்த ஏரியா ரொம்பவே டேஞ்சரான ஏரியா. இந்த ஏரியாவை கடந்தா தான் நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கே போக முடியும். சரி எது குதிச்சு போயிட்டுருக்க? குதிச்சு போனது ஏன்னா அதுக்கு கீழே எஸ்கலேட்டர் மாதிரி என்னமோ இருக்குது. அது நம்ம பின்னாடியே தள்ளுது. ஓகே இது என்னது? ஓ இது என்னதுடா? ரோலர் கோஸ்டராடா? ஆமாம் இதில் தான் நம்ம ஏறி தப்பிச்சு போக போகிறோம். ஓகே இந்த மாதிரி ராட்டினத்தில் யாரெல்லாம் போயிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன். கைஸ் நம்ம வந்து ரோலர் கோஸ்டரில் போக போகிறோம். இப்போ பாருங்க அடித்தடியாக இருக்குங்க பாருங்க. ஜஸ்ட்டு இப்போ மேலே வந்தோடனே பாருங்கள் உங்களுக்கே பிடிச்சி போயிடும். இருங்க நம்ம ஃபஸ்ட்டு பர்சனில் கேமோட அனிமேஷனை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நைட்டு ஆனால் ரியலிஸ்டிக்காக இல்லாட்டியும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் தெரியுது. அதனால சூப்பராக இருக்குது. ரியலிஸ்டிக்காக இல்லாட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அனிமேஷன். பார்த்து போடா. உன் கண்ட்ரோல் இல்லையா? என் கண்ட்ரோலில் இல்லை. அது பாட்டுக்கு வேகமாக போகுது. எங்கே போய் விழுமோ. எப்பா டே ஏத்தோண்டா.
அப்பா ஐயோ என்னடா இப்படி அது கவுந்து விழுந்துட்டேன். நல்லா ஏறி அதுலேருந்து கீழே விழுந்துட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இது என்னடா புது கேம் வருது? இதான் நீ சொன்ன அந்த கேமு. இதுதான் அந்த கேமா? அந்த கேம் அடுத்த பாட்டில் நம்ம போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.